இப்போ உங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத எந்த பயான்லையும் இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத ஒரு துவாவுக்கு சொல்லி கொடுக்க போறேன். வெளியே போனவங்களுக்கு அது கிடைக்காது. நிறைய பேர் போயிட்டாங்க. இதுவரைக்கும் எந்த பயானையும் இந்த மாதிரி ஒரு துவாவை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. 60 வயது நிரம்பிய நபர்கள் இங்க உட்கார்ந்து இருந்தாலும் 60 வருஷமா நீங்க எந்த அஜத்து பயான் இந்த துவா கேட்டிருந்தாலும் இந்த துவாவை நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா உங்களுக்காண்டி அந்த துவாவை நான் வடநாட்டில் தேவபுந்தில் ஓதும்போது ஒரு நூல் நசாயின்னு சொல்லி புகாரி முஸ்லீம் போல அது ஒரு ஹதீஸ் கிரந்தம், அதை எடுத்து இன்னைக்கு யதார்த்தமா வாட்சி பார்த்தேன். அதுல ஒரு அழகான வரலாற்றை பதிவு செய்யறாங்க. அந்த வரலாற்றுடைய நினைவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுக்கு கத்துக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவா ரசூலா என்ன செய்வாங்க, ஒன்று சொன்னாங்கன்னா அதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க, பல்லிஹு அன்னி வலவு ஆயா, ஒரு வசனத்தை என்கிட்ட கேட்டாலும் அடுத்தவங்கள்ட்ட எத்தி வச்சிருங்கன்னு ரசூல்லா சொன்னாங்க. ஆனா இந்த துவாவை ரசூல்லா கட்டளை இட்டாங்களா யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு. ஆனா யதார்த்தமா அது இந்த துவா வெளியே வந்துருச்சு. அப்துல்லா இப்னு உமர் அப்படிங்கிற ஒரு சஹாபி, நமக்கு தெரியும், உமர்லாவுடைய மகன். இந்த சஹாபி பிரத்யோகமாக பெருமானார்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு துவா வச்சிருக்காரு. அந்த துவாவை கேட்டோம்னு சொன்னா எது பண்ணா நடந்துரும். அந்த மாதிரி ஒரு துவா எது கேட்டாலும் கிடைக்கும். நம்ம நினைக்க மாட்டோம், ஆச்சரியமான செயல்பாடுகள், இந்த உலகத்தில் நடக்காத விஷயங்கள் எல்லாம் அதை வச்சு நம்ம நடத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு துவா. இப்ப இந்த சஹாபியோடு கண் தெரியாத ஆமா, கண்ணு தெரியாத ஒருத்தர் அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு விருந்தாளியா போறாரு. நாங்க உங்க வீட்டுல தங்கிக்கிறோம், எனக்கு கொஞ்சம் 1 நாள் 2 நாள் உங்க வீட்டை தங்குறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தங்க வச்சுட்டாங்க. இரவுல எந்திரிச்சு தகஜத்துடைய நேரத்துல எந்திரிச்சு ஒளி செஞ்சுட்டு 2 ரகாத் சொல்லுதுட்டு, இப்ப நான் அதை ஒரு துவா சொல்லி கொடுக்க போறேன்ல, இந்த துவா ஓதுறாங்க. ரொம்ப நேரமா நீண்ட அந்த துவா ஓதி அல்லாட்ட துவா கேட்டுட்டு படுத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த கண் தெரியாத அந்த மனிதர் தூங்கல. இவர் என்ன ஓதுறாருன்னு ஒட்டு கேட்கிறார். என்ன யாருக்கிட்டையும் சொல்லாம நீங்க மட்டும் ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க, அதை அப்படி கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டார். காதுகளாலே கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டார். அப்புறம் அவர் எழுப்பி விடுறாரு, அப்துல்லா இப்னு உமர், நானும் 2 ரக்காத் தொழுகணும், கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க. கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ஒளி செய்ய வச்சு 2 ரக்காத் தொழுதுட்டு இப்போ இந்த துவா ஓதுறாங்க. கொஞ்சம் பெரிய துவா தான், எனக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கு ஓதுறதுக்கு. எழுதி கொண்டு வந்துருக்கேன், டக்குன்னு வயலில் நுழையாது. அந்த மாதிரி ஒரு துவா. அதை ஓதி முடிச்சுட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிச்சு போறாங்க. கண்ணு தெரியாம வந்தாரா இல்லையா, காலில் கண்ணு தெரிஞ்சிருச்சு. கேட்டதே அதுதான், கண்ணு தெரியணுங்கிறதுக்காண்டி அந்த துவா, இந்த உலக காரியங்களுக்காக இந்த துவா பயன்படுத்தக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களாம். அப்போ அந்த துவாவை என்ன செஞ்சுட்டாரு, ஓதி எனக்கு கண்ணு தெரியணும்னு சொல்லி துவா கேட்டிருக்காரு. காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிச்சு பார்க்கற கண்ணு தெரிஞ்சு போச்சு. நசாயில பதியப்பட்ட சஹீஹான ஹதீஸ். காலைல எந்திரிச்சு பார்க்கிறாரு, கண்ணு தெரிஞ்சு போச்சு. இவருக்கு ஆச்சரியமா போச்சு. இவர் தான் கையை பிடிச்சு கூட்டு வந்தார். இப்ப என்ன செஞ்சாரு, அந்த கண் தெரியாத மனிதர் அப்துல்லா இப்னு உமருடைய கையை பிடிச்சு வாங்க பள்ளியாசலுக்கு போனாங்க. பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்களா, இரவுல நீங்க எந்திரிச்சு தொழுதீங்க, அந்த தொழுது முடிச்சுட்டு ஒரு துவா கேட்டீங்க, அதை மனப்பாடம் பண்ணிட்டு கண்ணு தெரியணும்னு சொல்லி நான் கேட்டேன், அல்லாஹ் காலையில கண்ணை கொடுத்துட்டான், பார்வையை கொடுத்துட்டான்னு சொன்னாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு துவா. அப்ப அப்துல்லா இப்னு உமர்ல சொன்னாங்களாம், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நுஅல்லிம ஹாத துஆ, அல்லாஹ் நுஅல்லிம ஹாத துஆ மை யதுஹு ஃபி அம்ரி துன்யா. இந்த துவாவை யார் உலக காரியங்களுக்காக பயன்படுத்துவார்களோ, உலக தேவைக்காக இதை பயன்படுத்துவார்களோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது என்று பெருமானார் கட்டளை போட்டிருக்காங்க சொன்னாங்க. சொல்லிக் கொடுக்க கூடாது. இப்போ சஹாபி ஆச்சரியப்பட்டார். இது எதுக்கு கேட்கிறோம்னா, மறுமை சார்ந்த தேவை. சொர்க்கத்துக்கு போகணும், பாவம் மன்னிக்கப்படணும், எனக்கு ஜன்னத்தில் சில உயர்ந்த இடம் கிடைக்கணும், நான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் மின்னல் வேகத்தில் போகணும், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகணும், அங்கே இந்த மாளிகை வேணும், அது வேணும், இது வேணுங்கிற மாதிரி மறுமை சார்ந்த தேவைக்கு தான் இதை கேட்க சொன்னாங்க. அதனால தான் நான் யார்கிட்டையும் சொல்லலை. நீங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டுட்டீங்களே அப்படின்னா என்ன செய்யணும், வாய்ப்பை பயன்படுத்தணும், சந்தர்ப்பத்தை பயன்படுத்த, நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்த தவற விட்டுட்டோம்னு சொன்னா அது திரும்பவும் கிடைக்காது. துவாவை சொல்றேன்,
இது வரைக்கும் இந்த துவாவை நீ எந்த பயான்லையும் எந்த துவாலையும் கேட்டுக்க மாட்டீங்க. அஜத்துமார்களுக்கே இந்த துவா இப்போ வந்து புதுசு. ஹதீஸ் கிதாபுகள்ல லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் கியாமத்து நாள் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம், எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற அதுலேயே கிடையாது. சிஹாபு சித்தா, புகாரி, முஸ்லீம், இப்னு மாஜா, அபூதாவு, திர்மிதி 6 கிதாபுகள். வடநாட்டில் ஒரு வருஷத்துல முழுசா அந்த புக்கத்தினுடைய முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் படிச்சுட்டேன். முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கத்துல புகாரியினுடைய 7275 ஹதீஸ் முழுசா ஒரு உஸ்தாதிட்ட மண்டி போட்டு உட்காந்து பாடம் படிச்சோம். ஆனா இந்த முழுசா படிச்சானோ என்னைக்காவது ஒன்று எடுத்து ஒரு பக்கத்தை திருப்பி படிச்சு பார்த்தோம்னா நமக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்குது. அது போலத்தான் இந்த கிதாபை யதார்த்தமா எடுத்து பார்க்கறேன். அல்லாஹ் தஆலா இந்த இரவுக்கு அதை சொல்லணுங்கிற மாதிரி நமக்கு அறிவு கொடுக்குறான். அதை கொண்டு போய் சொல்லி கொடுங்க, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ லாபம், வராதவங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. இது வந்து பெருமானார் மாதிரி, பெருமானார் என்ன செஞ்சாங்க, உலக காரியத்துக்காக பயன்படுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷல் துவா. அல்லாஹும்ம ரப்பல் அர்வாஹில் ஃபானியா வல் அஜ்சாதல் பாலியா. இங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லாஹும்ம ரப்பல் அர்வாஹல் ஃபானியா வல் அஜ்சாதல் பாலியா அஸ்அலுக பிதாஹத்தில் அர்வாஹ் அர்ராஜிஹா இலா அஜ்சாதிஹா வ பிதாஹத்தில் அஜ்சாதில் முல்தஹமா பிஇஸ்ஸதிக வ பிகலிமாத்திக நாஃபிதா ஃபீஹிம் வ அஹ்திக அல் ஹக் பைனஹும் வல் ஹலாயிகு பைன யதைக யன்ததிரூன ஹஸ்லி கலாஇக வ யர்ஜூன ரஹ்மதக வ யகாஃபூன இகாபக. இது வரைக்கும் துவா. இதுக்கு பிறகு அவர் கேட்டார்ல, இதுவரை துவா. இதுக்கு பிறகு இந்த துவாவை சொல்லிட்டு இது எல்லாம் அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் நம்ம எவ்வளவு புகழுமோ அந்த புகழுடைய உச்சம் இதுக்குள்ள இருக்குது. இந்த உலகத்துல இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி அல்லாஹ் புகழ முடியாது. அந்த அளவுக்கு ரூஹானியத்தான ஒரு துவா இந்த துவா. இந்த துவாவுடைய அர்த்தத்தை சொன்னா கூட உங்களுக்கு புரியாது, புரிஞ்சுக்கவே முடியாத மாதிரி ஒரு துவா. அவர் சொல்றாரு, நீங்க இந்த துவாவில் என்ன ஓதுனீங்கன்னு நான் விளங்கிட்டேன். ஃபஹிம் தூ, நீங்க என்ன ஓதுனீங்க, இது எதை சொல்ல வரீங்கிறத நான் விளங்கிட்டேன். சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுட்டாரு, டக்குன்னு உலக காரியத்தை கேட்டார். என்னத்தை கேட்டாரு? கண்ணு தெரியுன்னு கேட்டிருக்காரு. கண்ணு தெரியுன்னு உலக காரியம் தானே, மர்மை சார்ந்த காரியம் கிடையாது. ஆனா அவர் கேட்ட நோக்கம் என்னன்னா, காபாவை பார்க்கணும், ரசூலுல்லாவுடைய ரவுலாவை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்க்கணுங்கிற நல்ல எண்ணத்துல கேட்டிருக்காரு. அஸ்அலுக பின்னூரில் பஸர், யா அல்லாஹ் என் பார்வையில ஒளியை கொடுத்துரு. என் பார்வையில மாஜித பத்தியலா நைஸா கேட்கிறாப்புல. ரெக்கார்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறமாட்டி சாவுல அனுப்பிடுவாரு, கேளுங்க. யாருக்காவது ஸ்பெஷலா ஏதாவது ரிக்வஸ்ட் இருக்குது, இது கேட்டு ஆகணும்டா தனியா கால் பண்ணுங்க, சொல்றேன். கட்டணம் வசூலிக்கப்படும். எல்லாத்துக்கும் நாளைக்கு கொடுத்துருவோம், பேப்பர்ல போட்டு கொடுத்துருவோம். துவா கேளுங்க, உருக்கமா கேளுங்க. ஏதோ அஜயத்தை சொல்லிட்டாங்க இது மேஜிக் மாதிரி வந்துருமோ அப்படின்னு நினைக்க வேணாம். அல்லாஹ்வுடைய தன்மை என்னன்னா, நாம எப்படி அல்லாஹ் அணுகுவோமோ அல்லாஹ் அதுக்கேற்ற மாதிரி நடப்பான். அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அவன் கண்டிப்பா கொடுப்பான் அப்படின்னு நினைச்சு கேட்டோம்னா அது கண்டிப்பா நடக்கும். சரி, சும்மா கேட்டு வைப்போம், கொடுத்தா கொடுக்குறான், கொடுக்காட்டி இருக்கான் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஐக்கி நீக்கியத்தான் இருக்கும். அது போல இருக்கக்கூடிய இந்த துவாவுடைய வாசகம் என்பது அது ஒரு ஓர்மையாக அல்லாஹ் தான் கொடுக்க போறான், அவனை விட்டா வேற யாரும் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு கடைசி கட்ட நிலையில இந்த துவாவை நம்ம கேட்கணும். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா வந்து கேட்கறது இல்ல, இந்த காரியத்தை அவன் தான் செய்ய முடியும் என்ற கடைசி கட்ட தருவாயில நம்ம என்ன செய்வோம், அந்த மாதிரியாக இந்த துவாவை, இந்த வாசகத்தை ஓதி அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னா எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அது ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் அதை நிறைவேற்றி கொடுப்பான். அதுக்கு நம்ம கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும், கொஞ்சம் பாவங்கள்லாம் செய்யாமல் இருக்கணும், தொழுகையை கொஞ்சம் பேணுதலா கடைபிடிக்கணும்.
எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு இப்படி கேட்டா கொடுக்கலான்னு நினைக்கக்கூடாது. ஒரு அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கேட்டோம்னா கிடைக்கும். நம்ம அல்லாஹ்வுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, ஒரு பிள்ளை இருக்குது, நல்லா படிக்குது, நல்லா வீட்டில் நல்ல செயல்பாடுகள் நல்லா இருக்குன்னு சொன்னா தகப்பன் என்ன செய்வார்? பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி என்ன கேட்கிறாரோ அதை வாங்கி கொடுப்பார். பிள்ளை கேட்கக்கூடிய பொருள் எல்லாம் கொடுப்பார். அதுபோல அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்து அல்லாஹ் தான் கொடுக்க போகிறான் என்ற ஒரு உச்சபட்ச நம்பிக்கையில நம்ம கேட்டோம்னு சொன்னா நிறைய தேவை இருக்குது. அந்த தேவையெல்லாம் அல்லாஹ் தாலா என்ன செய்வானா நிறைவேற்றி கொடுப்பான். இது பயானுக்காக சொல்லல, உலக வாழ்க்கையில நிறைய நான் அந்த மாதிரி அனுபவங்களை பார்த்துருக்கேன். நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் அந்த மாதிரி கொடுத்துருக்கான். பெரும்பெரும் நபர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், நடக்காத காரியங்கள் எல்லாம், முடியாத காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் தாலா ஒரு கட்டத்துல முடிச்சு கொடுத்துருக்கான். அது கேட்கக்கூடிய விதத்துல, கேட்கக்கூடிய முறையில இருக்கு.